Hi to all, welcome back to Bio Squad in Tamil. நம்ம class 10 CBSE biologyல last chapter R environmentக்கு வந்துட்டோம். நம்ம biology 5 லெசனுமே ஈஸி தான் except life process அதுவுமே ஈஸி தான் பட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். anyhow மீதி எல்லா சாப்டருமே ஈஸி, அதுலேயும் R environment ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கிற ஒரு சாப்டர். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ சிவியர் கோல்டு காஃப் அண்ட் மெட்ராஸை ரொம்ப ப்ரிவாலண்ட். இப்போ எனக்குமே மெட்ராஸை சஃபர் ஆகிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டேக் கேர் பிகாஸ் நமக்கு எக்ஸாம் கிட்ட வந்துச்சு. நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்லைட்ஸ் இருக்க கண்டென்ட் எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அதே கண்டென்ட்டு தான். சரி, நம்ம டெக்ஸ்ட் புக்கே திரும்ப திரும்ப ஃபோட்டோ எடுத்து போட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மீன்ஸ் திருப்பி அதே எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது இல்லை. அதனால தான் நான் எல்லாத்தையும் ஸ்லைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எசென்ஷியல் கண்டென்ட்டை ஸ்லைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பக்கத்தில் புக்கு வச்சுக்கிட்டு இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கோஸ் லைக் திஸ். திங்ஸ் அரவுண்ட் அஸ் இஸ் நோன் அஸ் என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்விரான்மெண்ட். இப்போ நம்ம ஆஃபன் ஒரு டேர்மை கேள்விப்பட்டிருப்போம், ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹெல்த்தி என்விரான்மெண்ட்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது நம்ம ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வாட் எவர் த திங்ஸ் அரவுண்ட் அஸ் இஸ் நோன் அஸ் environment, and this environment contains two different compounds. One is biotic component, another one is abiotic component. Biotic, bio அப்படின்னா லிவிங் இல்லை. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பயோட்டிக் காம்போனண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்க நான் லிவிங் திங் மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம ஏபயோட்டிக் காம்போனண்ட்டுன்னு சொல்லுவோம். The interaction between abiotic and biotic component is defined as ecosystem. Interaction between abiotic and biotic நான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறது இல்லை, டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம், அந்த கிளாஸ் ரூம் நல்லா வென்டிலேட்டடாக இருக்கணும், நல்ல சன்லைட் இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அது நல்ல ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறது டேரெக்டாக ஆர் இன்டைரக்ட்லி இட் வில் அஃபெக்ட் அஸ். நல்லா காற்று இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். வி கேன் லிசன் த லெசன்ஸ். இல்லை நல்ல ஒரு சன்லைட் இருந்தால் தான் போர்டில் என்ன எழுதி போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வி ஆர் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர். இதை தான் நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். It is a self-sustaining and functional unit of biosphere. Biosphere na nothing but it is a earth. இப்போ இந்த எர்த்தில் இந்த ecosystem அப்படிங்கிறது ஒரு sustaining and functional யூனிட்டாக இருக்குது. That means ஒர்க் பண்ணுற ஒரு யூனிட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ecosystem. Ecosystemல two different of ecosystem is there. One is natural ecosystem. Another one is artificial ecosystem. இப்போ நேச்சுரல் அப்படிங்கிற பேர்ல இருந்தே தெரியுதுல்ல, இயற்கை நமக்காகவே கிரியேட் பண்ண ecosystem. That means அந்த interaction between living and non-living thing இதெல்லாம் வந்து நேச்சுரல் ecosystem. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக்கு, கார்டன் அதெல்லாம் இருக்குது. இப்போ லேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாட்டர் இருக்கணும். வாட்டர் ஒரு ஏபயோட்டிக் காம்போனன்ட்டு. வாட்டர் நல்லா இருந்ததுனா தான் உள்ளே வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும். இது பயோட்டிக் காம்போனன்ட். இப்போ இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுதா, இது ஈகோசிஸ்டம். இப்போ இதுதான் நேச்சுரல் ஈகோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இதுவே ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் அப்படின்னா மேன்மேடு. நாம் வீட்டில் ஒரு அக்வாரியம் ஒன்று வாங்கி அதில் தண்ணியை ஊற்றி அதில் மீனெல்லாம் விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். நேச்சுரலாகவே சில ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Now components of ecosystem. As we already know, there is two different components. One is biotic and abiotic. அதுதான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஏபயோட்டிக் பற்றி நமக்கு எதுவும் பெருசாக கண்டென்ட் இல்லை. பயோட்டிக் ஃபேக்டர்ஸை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பயோட்டிக் காம்போனண்ட்டில் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ்னு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் கன்சியூமர்ஸை மட்டும் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதோட கண்டென்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஈஸியாக நம்ம மற்ற கண்டென்ட்டை எழுதிடலாம். இப்போது இதில் பயோட்டிக் காம்போனன்ட்ஸை பற்றி மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஸ் வி ஆல்ரெடி நோ, பயோட்டிக் காம்போனன்ட்ஸில் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ்னு 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் நமக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ப்ரொடியூசர்ஸ். நம்ம லைஃப் ப்ராசஸ் லெசன் படிக்கும் போதே ப்ரொடியூசர்ஸ்னால் யார், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம், இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிட்டோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது ஹூ கேன் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட், அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ஆட்டோட்ராஃப்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா நம்ம லைஃப் ப்ராசஸ்லேயே படிச்சிட்டோம். இப்போ இங்கே ஆர்கானிசம்ஸ் கேன் மேக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சுகர் அண்ட் ஸ்டார்ச் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் யூஸிங் த ரேடியன்ட் எனர்ஜி ஆஃப் த சன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் ஆர் கால்ட் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ். இது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியுதுங்களா? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருந்து
plants will prepare their own food. அவங்க அதை என்னவா கன்வெர்ட் பண்ணாங்க, ஸ்டார்ச் அண்ட் சுகராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னா சன்லைட்டோட எனர்ஜி, சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் குளோரோஃபில், லீஃபில் இருந்த குளோரோஃபில் இந்த ஒர்க்கை பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் சிம்பிளாக ஃபோட்டோசிந்தசிஸ். இதை தான் நமக்கு இங்கே ப்ரொடியூசர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லா டைப் ஆஃப் பிளான்ஸுமே ப்ரொடியூசர்ஸ். இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக, ப்ரொடியூசர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக பிளான்ட்ஸ் அண்ட் சர்டன் பாக்டீரியா, தட் இஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. இதெல்லாம் நம்ம லைஃப் ப்ராசஸ் லெசன்லேயே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பயோட்டிக் காம்போனண்ட்டோட நெக்ஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ். கன்சியூம் பண்ணுறவங்க தானே கன்சியூமர். இப்போ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதால அவங்க ப்ரொடியூசர்ஸ், அதை நாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம், நாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம கன்சியூம் பண்ணுறதால we are consumers. Organisms depends on the producers either directly or indirectly for their sustenance. இப்போ இந்த கன்சியூமர்ஸ் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்லி தே வில் டிபெண்ட் ஆன் த ப்ரொடியூசர்ஸ். டைரெக்டாக எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெர்பியோர்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் டைரெக்டாக பிளான்ட்டை சாப்பிட்ரும். கார்னியோர்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஹெர்பியோர்ஸை சாப்பிட்ரும். இப்போ ஹெர்பியோர் பிளான்ட்டை சாப்பிட்டு டைரெக்டாக சாப்பிட்டு அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாம் இந்த அனிமலை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ நாமெல்லாம் இன்டைரக்டாகவும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டைரெக்டாகவும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக எப்படின்னா பிளான்ட்டோட ப்ராடக்ட்ஸை தான் நம்ம சாப்பிட்றோம். வி ஆர் கெட்டிங் தால்ஸு, கிராஸு, இதெல்லாம் நம்ம பிளான்ட் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிறது. மீட்டு, எக்கு, இதெல்லாம் நம்ம ஹெர்பியோர்ஸ் அனிமல்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்லி வி ஆர் டிபெண்டிங் ஆன் producers, so we are called as consumers. In the consumersலையும் we have 4 categories. One is herbivorous, carnivorous, omnivorous and parasites. இதெல்லாம் நம்ம 4th 5thலே படிச்சிருப்போம். Herbivorous, plant eating animals are called as herbivorous. Example, cow, goat. Carnivorous, flesh eating animals are called as carnivorous. Example, lion, wolf, இதெல்லாம். And omnivorous, both plant and animal product சாப்பிட்றவங்க omnivorous. Example, mice, hamsters and rats. Parasites வந்து they are depending on dead and decaying matter. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சியூமர்ஸ் எல்லாரும் ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து கன்சியூம் பண்ணுறதால we are called as consumers. The next one is decomposers. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் படிக்கும் போது அப்படி தான் படித்தோம். பயோட்டிக் காம்போனண்ட்டில் ப்ரொடியூசரு, கன்சியூமரு, டீகம்போசர்னு. இப்போ நமக்கு ப்ரொடியூசர் முடிஞ்சிருச்சு, கன்சியூமர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம டீகம்போசர்ஸ்க்கு வந்துட்டோம். Fungi and bacteria which break down the dead and decomposing material, dead plants and animal complex compounds into the simpler one. இப்போ ஒரு பிளான்ட் ஆர் அனிமல் இறந்துருச்சுன்னா அது எங்கே போகும்? ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலாக இருக்கும். பிகாஸ் நமக்கு முதலே படிச்சிருப்போம், ஹியூமன் பீங்ஸ் வி ஆர் காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ், பிளான்ஸ்க்கும் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் தேர். இப்போ இது டெட் ஆகிடுச்சு அப்படின்னா இதை டீகம்போஸ் பண்ணணும். இந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலை சிம்பிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் சிம்பிள் மெட்டீரியலை மறுபடியும் பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சைக்கிள் அப்படியே வரும். நீங்கள் ஒரு 7th 8thலாம் இதை படிச்சிருப்போம் நாம. ஸோ இந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸை தான் நம்ம டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The decomposers help in the replenishment of natural resource. Replenishment அப்படின்னா ரினியூவல் பண்ணுறது, நியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து தான் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு நல்லா நரிஷ் ஆகிறோம். நம்ம டெத் ஆனதுக்கப்புறம் நரிஷ்மெண்ட்டை திருப்ப கொடுத்துடணும்ல சாயிலுக்கு. இந்த ரெப்ளனிஷ்மெண்ட்டை பண்ணுறது தான் இந்த டீகம்போசர்ஸோட வேலை. அண்ட் டீகம்போசர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சாஃப்ரோட்ராப்ஸ். இப்போ நம்ம ஃபுட் செயின்ஸ் அண்ட் வெப்ஸ்க்கு போகலாம். உங்களோட டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் படி தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் புக்கை கரெக்டாக வச்சு லிசன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும், நிறைய அன்வான்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். அது நமக்கு வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கண்டென்ட் எசென்ஷியலோ அதை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என்னோடய பிளாக் பேஜில் இதை அப்லோட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திரும்ப இதே ஸ்லைடை எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபுட் செயின் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும்ல, ஒரு சங்கிலி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஊஞ்சலுக்கு போட்டிருக்க சங்கிலி, நம்ம கழுத்தில் போட்டிருக்க செயினையே திங்க் பண்ணக்கூடாது. ஊஞ்சலில் போட்டுட்ருக்க செயின் எல்லாமும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லூப்புக்குள்ளே அடுத்த லூப் அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் லைனாக வந்து போயிட்டே இருக்கும். அதை தான் நம்ம செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எனர்ஜி, ஃபார் ஃபுட் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். த ஆட்டோட்ராஃப்ஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் அட் த ஃபஸ்ட் ட்ராஃபிக் லெவல். ஸோ இந்த மொத்த உலகத்துக்கும் படி அளக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர்ஸ் தான். பிகாஸ் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவல் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. இதுக்கான இமேஜ் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். இதை தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்டே இருந்து தான் வந்து ப்ரைமரி கன்சியூமர் கிட்டே இருந்து செகண்டரி கன்சியூமர், தென் ட்ரெஷரி கன்சியூமர்னு இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். தே ஃபிக்ஸ் அப் த சோலார் எனர்ஜி அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஆர் த கன்சியூமர்ஸ். இப்போ இவங்க இருக்காங்கல்ல, ப்ரொடியூசர்ஸ், ஆட்டோட்ராஃப்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க தே ஃபிக்ஸ் அப் த சோலார் எனர்ஜி. தட் மீன்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்
ப்ராசஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபுட்டை இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அது வந்து ஹெட்ரோட்ராஃப்ஸ்க்கு இல்லைனா கன்சியூமர்ஸ்க்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கன்சியூமர் இல்லை. ஸோ இவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஹெர்பியோஸ் ஆஃப் த பிரைமரி கன்சியூமர் கம்ஸ் அட் த செகண்ட், ஸ்மால் கார்னியோஸ் ஆர் த செகண்டரி கன்சியூமர் அட் த தேர்ட், and larger carnivores are the tertiary consumers from the fourth trophic level. That means baseல first producer இருப்பாங்க. producer கன்சியூம் பண்ணுறவன் தான் primary consumer. primary consumer கன்சியூம் பண்ணுறவன் secondary consumer. then அவனை கன்சியூம் பண்ணுறவன் தான் tertiary consumer. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் ஃபுட் செயினுக்கானது. இங்கே பேஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா ப்ரொடியூசர்ஸ். இப்போ எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பிளான்ஸ் தான். இப்போ பிளான்ஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்க வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட்டை தான் ஹெர்பியோஸ் சாப்பிடுவாங்க. தட் மீன்ஸ் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் சாப்பிட்றான். இப்போ ப்ரைமரி கன்சியூமர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டாங்களா, தட் மீன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டாங்க, மொத்தத்தையும் சாப்பிட்றேன். தே ஆர் டிபெண்டிங் ஆன் தி ப்ரொடியூசர்ஸ். இப்போ இந்த ப்ரைமரி கன்சியூமரை ஃபீட் பண்ணுறவங்க இல்லை இந்த ப்ரைமரி கன்சியூமர் கிட்டேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவன் தான் செகண்டரி கன்சியூமர். இப்போ அதே மாதிரி செகண்டரி கன்சியூமர்லேருந்து லாஸ்ட் ஒன் ட்ரெஷரி கன்சியூமர். ஸோ இவங்க வந்து இந்த ஃபுட்டை எடுத்துப்பாங்க. இதுதான் ஃபுட்டோட ட்ராஃபிக் லெவல். ஒரு ஸ்டேஜையும் நம்ம ட்ராஃபிக் லெவல்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபுட் செயின்லையுமே பேஸ் லெவலில் ஆக்குப்பை பண்ணுறவன், பேசிக் ட்ராஃபிக் லெவல் ஆக்குப்பை பண்ணுறது ப்ரொடியூசர்ஸ் தான். ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து ப்ரைமரி கன்சியூமர், தென் செகண்டரி கன்சியூமர், தென் ட்ரெஷரி கன்சியூமர். ஸோ 4 மெம்பர்ஸ் கிட்ட அந்த ஒரு பிரமிடில் இருப்பாங்க. The interactions among various components of the environment involves a flow of energy from one component of the system to another. நம்ம எதுக்காக ஃபுட்டு சாப்பிட்றோம்? எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்காக சாப்பிட்றோம். அப்போது ஃபுட்டு சாப்பிட்றது மூலமாக ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலில் இருக்க ஆர்கானிசம் ஃபுட்டு சாப்பிட்றது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. அப்போ எனர்ஜி தான் ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து? ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து கன்சியூமர்ஸ்க்கு, தென் டீகம்போசர்ஸ்க்கு இந்த எனர்ஜி ஃப்ளோ தான் நடக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. As we have studied, the autotrophs capture the energy present in sunlight and convert it into the chemical energy. This energy supports all the activities of the living world. நம்ம ஏற்கனவே இதை நிறைய இடத்துல படிச்சிட்டோம். பிளான்ஸ் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது? சன்லைட்டை ட்ராப் பண்ணி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்போது அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் வேர்ல்டில் இருக்க எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அவங்களோட ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ த எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் ஆட்டோட்ராஃப்ஸ் டு ஹெட்ரோட்ராஃப்ஸ், தென் டீகம்போசஸ். இப்படி தான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. when one form of energy is changed to another, some energy is lost to the environment. இப்போ என்ன ஃபார்ம்ல இருந்து போச்சு? லைட் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆச்சா? இப்போ ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜியை கன்சியூமர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பிரைமரி கன்சியூமர், நெக்ஸ்ட் செகண்டரி கன்சியூமர், நெக்ஸ்ட் ட்ரெஷரி கன்சியூமர். இப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு இந்த எனர்ஜி போகும்போது அப்படியே 100% நம்ம கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. அதில் கொஞ்சம் எனர்ஜி லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு எனர்ஜி லாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ட்ராஃபிக் லெவல்லையும் கொஞ்சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The green plants in a terrestrial ecosystem capture about 1% of the energy of sunlight that falls on their leaves and convert it into the food energy. இப்போ இந்த சன்லைட்ல இருந்து பிளான்ட் வந்து லைட் எனர்ஜியை கேப்சர் பண்ணிக்கிது, அதுதான் கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ சன்லைட்டுவே ஒரு அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியே சன்னு தானே, நம்ம இதை நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இப்போ அந்த சன்னோட எனர்ஜிலேருந்து 1% ஆஃப் எனர்ஜியை தான் பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த 1% ஆஃப் எனர்ஜியை வச்சு தான் இவங்க ஃபுட் எனர்ஜி, தட் மீன்ஸ் கெமிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. When green plants are eaten by primary consumers, a great deal of energy is lost as heat to the environment. Some amount goes into digestion and in doing work, and the rest goes towards the growth and reproduction. That means இப்போ பிளான்ட் கிட்டே இருந்து கன்சியூம் பண்ணுறவன் தானே கன்சியூமர். இந்த மாதிரி இவங்க பிளான்ட் கிட்டே இருந்து கன்சியூம் பண்ணும்போது நிறைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடும். எந்த ஃபார்ம்லன்னா ஹீட்டாக வந்து என்விரான்மெண்ட்டில் லாஸ் ஆகிடும். மிச்சம் அவங்க ரிசீவ் பண்ண எனர்ஜியில் கொஞ்சம் வந்து அவங்களோட டைஜஷன் அண்ட் அவங்களோட ரெகுலர் ஒர்க் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அதையும் போக மிச்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியை தான் செகண்டரி கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி செகண்டரி கன்சியூமர்லேருந்து டெர்ஷரி கன்சியூமர் வந்து எனர்ஜியை எடுக்கும்போது கொஞ்சம் எனர்ஜி வந்து ஹீட்டாக லாஸ் ஆகிடும். கொஞ்சம் எனர்ஜியை செகண்டரி கன்சியூமர் அவங்களோட ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மீதி இருக்க எனர்ஜியை தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ an average of 10% of food eaten is turned into its own body and made available for the next level of consumer. Therefore 10% can be taken as the average value of the amount of organic matter that is present at each step
and reaches the next level of consumer. That means ஒரு trophic level இருந்து next trophic levelக்கு energy transfer ஆகும்போது 10% ஆஃப் எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் 10%லாம். உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ ஒரு பிக்சர் இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ரைமரி கன்சியூமர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து சன்லைட்டில் இருந்து எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. எத்தனை பர்சன்ட்டு? 1% யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த சன்லைட்லேருந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி இவங்க பிளான்ட்டு தான் வந்து ஃபுட் எனர்ஜியை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே நமக்கு 100% எனர்ஜி இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதை கன்சியூம் பண்ணுற ப்ரைமரி கன்சியூமருக்கு எவ்வளோ போகுது? 10% ஆஃப் எனர்ஜி தான் போகுது. 100ல் 10% அப்படிங்கிறது 10 இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைமரிக்கு 10 போகும். அடுத்து செகண்டரி கன்சியூமர் 10லேயே 10%, தட் மீன்ஸ் 1% ஆஃப் எனர்ஜி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிகிட்டே வந்துடணும். ஒரு சில இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதை பர்சன்டேஜ் படி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து ஒரு 5000 ஜூல் எனர்ஜியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரைமரி கன்சியூமர் எவ்வளோ ஜூல் ஆஃப் எனர்ஜியை எடுத்திருப்பாங்கன்னா 5000லேருந்து 5% எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் போட்டு கேல்குலேட் பண்ணி போட்டுக்கணும். 500. நெக்ஸ்ட் செகண்டரி கன்சியூமர் வந்து 50, அடுத்த கன்சியூமர் வந்து ட்ரெஷரி கன்சியூமர் வந்து 5%. இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபுட் வெப். இப்போ நம்ம ஃபுட் செயினில் எப்படி பார்த்தோம்? செயின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுக்கு தானே செயின் அப்படின்னு அர்த்தம். வெப்னா கொசன்னு நூடுல்ஸ் மாதிரி இருந்தால் தட் இஸ் வெப். இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அவங்கள ஒரு கன்சியூமர், ஒரு ப்ரைமரி கன்சியூமர், ஒரு செகண்டரி கன்சியூமர், ஒரு ட்ரெஷரி கன்சியூமர் அப்படி கன்சியூம் பண்ணும்போது இது ஃபுட் செயின். பட் ஃபுட் வெப்பில் ஒரே டைப் ஆஃப் ஆர்கானிசம் வேறு ட்ராஃபிக் லெவல்ஸும் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் வெப். The interconnected food chains operating in an ecosystem which establish a network of relationship between various species are called a food web. So various species குள்ள ஒரு interconnecting நம்ம இமேஜ் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க இமேஜுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் this is called as food web. நான் முதல்ல சொன்னல ஒரு ட்ராஃபிக் லெவலில் நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோன்னு. இப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஈச் ஆர்கானிசம் இஸ் ஜென்ரலி ஈட்டன் பை 2 or more other kinds of organism which in turn are eaten by several other organisms. So instead of straight line food chain, the relationship can be shown as series of branching lines called a food web. இப்போ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபுட் செயினில் என்ன சொல்லியிருப்போம்? ஒரு கிராஸ் இருக்குது, கிராஸை வந்து கிராஸ் ஓப்பர் தான் சாப்பிடும்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே ஃபுட் வெப்பில் அப்படி இல்லை. ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, கிராஸஸ் இருக்காங்கன்னா அவங்கள சாப்பிட்றதுக்கு நிறைய ஹெர்பியோஸ் இருக்கும், இந்த ஹெர்பியோஸை சாப்பிட்றதுக்கு நிறைய கார்னியோர்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய இன்டர்லாக்கிங் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் வெப். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இமேஜே பாருங்களேன், கீழே கிராஸ் மறைஞ்சிருச்சு ஆக்சுவலி, பட் கிராஸுங்கிற வேர்ட் இருக்குது, அதுவே மோஸ்ட் எனஃப்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் சாப்பிட்றதுக்காக கிராஸ் ஓப்பர் இருக்குது, மவுஸ் இருக்குது அண்ட் ரேபிட் இருக்குது. இப்போ இந்த ரேபிட்டை பாருங்களேன், ஃபாக்ஸும் சாப்பிடலாம், ஹாக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த மவுஸை அவுல் வந்து சாப்பிட்றது, அண்ட் இந்த மவுஸை டைரெக்டாக ஹாக்கும் சாப்பிடும். அதே மாதிரி கிராஸ் ஓப்பரை ஃப்ராகும் சாப்பிடலாம், சின்ன சின்ன பேர்ட்ஸும் சாப்பிடலாம். இந்த ஃப்ராகை அவுலும் சாப்பிடும், ஸ்னேக்கும் சாப்பிடும். இவங்க எல்லாரையும் சேர்த்து ஹாக் சாப்பிடும்னு வச்சுக்கோங்க, நம்ம ரோலக்ஸ் மாதிரி. ஸோ ஒரு ட்ராஃபிக் லெவலில் இருக்க ஆர்கானிசம்ஸை மல்டிபிள் ஆர்கானிசம்ஸ் வந்து ஈட் பண்ணுறதுனால தேர் வில் பி த இன்டர்லாக்கிங் செயின் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் வெப். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தென் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இஸ் யூனிடைரக்ஷனல். தட் மீன்ஸ் ஒரே டைரக்ஷனில் தான் போகும். பிளான்ட்டு ஒரு முறை அவங்களோட எனர்ஜியை கன்சியூமர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி வாங்க மாட்டாங்க. எவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் the energy that is captured by the autotrophs does not revert back to the solar input and the energy which passes to the herbivores does not come back to the autotrophs. பிளான்ட்டு சன்லைட் கிட்டேருந்து வாங்கின எனர்ஜியை திருப்பி கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி பிளான்ட்டு ஹெர்பியோஸ்க்கு கொடுத்த எனர்ஜியை திருப்பி வாங்க போகிறதில்ல. எவ்வளோ சூப்பரில். அந்த மாதிரி நமக்கு யாராவது ஏதாவது கொடுத்துட்டு திருப்பி கேட்காம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். As it moves progressively through the various trophic levels, it is no longer available to the previous level. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவலுக்கு இந்த எனர்ஜி போயிடுச்சுன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் லெவலுக்கு இது கிடைக்க போகிறதில்ல. செகண்ட்லி, த எனர்ஜி அவைலபிள் அட் ஈச் ட்ராஃபிக் லெவல் கெட்ஸ் டிமினிஷ்டு ப்ரோக்ரெசிவ்லி டியூ டு லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் லெவல். நம்ம 10% பார்த்த மாதிரி அவன் 100% கொடுத்தாலும் நான் என்கிட்ட இப்போ 10% தான் இருக்குது, நான் எங்கே உனக்கு திருப்பி தர்றது அப்படிங்கிற பேஸில் லோ எனர்ஜி தான் அவைலபிள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது ரிவர்ஸ் கொடுக்காது. ஸோ த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இஸ்
யூனிடைரக்ஷனல். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அடிக்கடி கொஸ்டின்ஸும் வருது, அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சோக்குமே நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் வீடியோவை இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவேன், பிகாஸ் நான் மொத்தமாக ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். தேங்க்யூ, ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.